ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க நிஷாராஸ் டைரி. இன்னைக்கு நாம ஈஸ்ட் எப்படி செய்ய போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஈஸ்ட் ட்ரை பண்ண போறோம். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் எதுக்கு இந்த ஈஸ்ட்ன்னு யோசிப்பீங்க. பேக்கரி ஐட்டம் சாஃப்டா பண்ற எல்லாமே இந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. நான் ஈஸ்ட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேன் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ நார்மலாக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஈஸ்ட்டுக்கு சுகர் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஈஸ்ட் சுகர் சாப்பிட்டுட்டு தான் வளரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேனும் ஆட் பண்ணுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேன் தயிர் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும். ஆப்ஷனல் தான். ஏன்னா இது எல்லாமே பாக்டீரியா ஃபார்ம் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட ஈஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். நம்மளோட 4 இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாட்டர் சேர்க்க போகிறோம். 1 கப் வாட்டர் சேர்க்குறேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நாம கலந்து விட போகிறோம். நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கலந்து விடுங்க. எங்கேயுமே எதுவுமே கரையாமல் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகும். மேக்ஸிமம் ஒரு ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு 12 ஹவர்ஸ் ஆகும். 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் ஆகும். நான் வந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் எப்போவுமே வைப்பேன். நீங்கள் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் மூடி போட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 12 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆகுறதுக்காக வைக்கலாம். அதை அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், என்னோட ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ உங்ககிட்ட ஈஸ்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க என்ன டிஷ் பண்ண ட்ரை பண்ண முடியும். நம்ம பேக்கரியில இருக்க பன், பிரெட் எது வேணாலும் நம்மளால ஈஸியாவே செய்ய முடியும். வீட்லயே செய்ய முடியும். கண்டிப்பா நம்ம வீட்டுல செய்யறதுனால ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம பீஸாவை கூட ஈஸ்ட் இருந்தா ரொம்பவே சாஃப்டா செய்ய முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும்லாம் சொன்னோன்னே எல்லாரும் பயந்துருப்பீங்க. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கூட ஷேர் பண்ணுங்க.